இதுக்கு மேலேயும் ஒரே ஆளா பென் ஸ்டோக்ஸால என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நடந்த ஆஷஸ் 3rd டெஸ்ட் டே 3ல மார்னிங் ஸ்டோக்ஸும் ஆர்ச்சர் அவருடைய பார்ட்னர்ஷிப் கண்டினியூ பண்ணாங்க. ரெண்டு பேரும் ஸ்லோ அண்ட் கண்ட்ரோலா ஆடுனதுல ஸ்டோக்ஸ் அவருடைய ஆஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவருடைய மேடன் ஆஃப் செஞ்சுரி அடிக்க பார்ட்னர்ஷிப் 100 ரன் தாண்டி நல்லா போற நேரத்துல சொல்லி வச்ச மாதிரி 12th டைம் பென் ஸ்டோக்ஸ் ஸ்டார்க் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இங்கிலாந்து 286க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. தேர்ட் இன்னிங்ஸ் வந்து ஆஸ்திரேலியா ஆரம்பத்துல வீதரால் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் லபுஷேனும் ஹெட் ஒரு டீசென்டான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. லபுஷேன் கொஞ்ச நேரத்துல அவுட் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஹெட்டு குவாஜாவும் ஒரு தரமான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஹெட் ஒரு பக்கம் வெறித்தரமா ஆடி ஆஃப் செஞ்சுரி போட, இன்னொரு பக்கம் குவாஜாவும் தரமா ஆடினாரு. அதுக்கப்புறம் கிரீனும் வந்த வேகத்திலே கிளம்பிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஹெட்டும் அலெக்ஸ் கேரியும் ஒரு வெறித்தரமான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அலெக்ஸ் கேரி விட்ட இடத்துல இருந்து ஸ்லோ அண்ட் கண்ட்ரோலா ஆட, இந்த பக்கம் ஹெட் அக்ரெசிவா ஆட பார்ட்னர்ஷிப் நல்லா போச்சு. ஹாரி ப்ரூக் ஹெட்டோட கேட்ச 99ல டிராப் பண்ணிடுவாரு. கடைசியில டிராவிஸ் ஹெட் அவருடைய 12th செஞ்சுரி அடிக்க, அவர் கூட அலெக்ஸ் கேரி ஆஃப் செஞ்சுரி அடிக்க ஆசி 271 ஃபார் 4 டே 3 முடிச்சாங்க. இதுக்கு மேலே இங்கிலாந்துக்கு சான்ஸ் இருக்க மாதிரி தெரியல. இதை பத்தின உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.